வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அருமைமிகு ஆற்றல் மிகு உலகத்தில் சாதிப்பதற்காகவே பிறந்த அருமைமிகு மாணவ சிங்கங்களே தங்கங்களே, நாம் இதுகாரும் ஜிக்ஜாக் என்ற பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பறவையானது ஒரு வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அது அந்த வீட்டை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தூங்கிக் கொண்டு குரட்டை ஒலி விட்டுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு அளிக்கப்பட்ட உணவுகளை அந்த ஃபேனுடைய ரெக்கைகள் மேலே வச்சிடுது. அந்த ஃபேனை அந்த போய் அந்த லேடி போட்டுடுறாங்க. அது சுற்றுவதன் மூலமாக அங்கங்கே விழுது. அந்த பப்பியா வச்சுருக்காங்க, கோவா வச்சுருக்காங்க, வால்நட் வச்சுருக்காங்க, இவ்வளோ வச்சுருக்காங்க. இதெல்லாம் கீழே விழுது. அதை இட் இஸ் ரைனிங் பப்பியா அண்ட் பனானாஸ் இன் திஸ் ரூம் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் பண்ணி கடவுளுடைய அருள் அப்படின்னு அங்கே இருக்கிற லக்ஷ்மி அப்படின்றவங்க நினச்சிக்கிட்டு கடவுள் அருள் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இல்லை அப்படின்ற விஷயத்தை நமக்கு இங்கே இருக்க அந்த குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும். அவர்கள் எல்லோரும் தே ஃப்ரோஸ் இன் ஆரர். அவர்கள் பயத்தாலே உறைந்தார்கள். ஃப்ரோஸ் என்றால் உறைந்தார்கள். அப்படியே வாயடைத்து போயிட்டாங்க. லக்ஷ்மி apparently switched on. லக்ஷ்மி என்ன செய்கிறாங்க, முன்னாடியே சுவிட்ச் ஆன் சுவிட்சை போட்டிருந்தாங்க. switched on பாஸ்ட் பர்ஃபெக்ட். அந்த ஃபேன் என்னென்னா அதை பற்றி ஒரு சென்டென்ஸ் தனியாக சொல்கிறாங்க. ஆன் விச்சு அது மேலே தான் ஜிக்ஜாக்கு ஆட் லெஃப்ட்டு வச்சிருந்தது. ஆட் லெஃப்டில் விட்டுட்டு வந்திருந்தது. எதை? சம் ஃப்ரூட்டு, சில பழத்தையும் அண்டு நெட்ஸையும் விட்டுட்டு வந்த இடமான அந்த ஃபேன் எதுவோ அந்த சுவிட்சை அவங்க போட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? ஓகே. அதுக்கப்புறம் ஆஃப் பெக்கடு மீன்ஸு அழகால கொத்தி தின்றது பெக்கடு. அப்போ ஆஃப் பெக்கடு ஃப்ரூட் ஸ்ட்ரீம்டு ஆஃப் த ஃபேன். அவைகள் ஸ்ட்ரீம்டு சிதறின ஆஃப் த ஃபேன், ஃபேனிலிருந்து அந்த அறகுறையாக சாப்பிடப்பட்ட பழமானது அப்படியே சிதறி அடித்தன. டம்பனிங் அது போய் டம்பனிங் ஈவன் லக்ஷ்மி எந்தூசிசம். அப்படி ஒரு சூழ்நிலை லக்ஷ்மியினுடைய மிகப்பெரிய ஆர்வத்தை கூட அது போய் டம்பன் பண்ணிடுதுன்னா அது போய் என்ன ஆகிடுது, சைலண்ட் ஆக்கிடுது. அவனை போய் தம்ப் பண்ணிடுது, ஒன்றும் பேச முடியாத மாதிரி ஆக்கிடுது. இதுக்கு முன்னாடி குச்சிக்கிட்டே இருந்தாங்க, அவங்கள தம்பனிங் பண்ணிடுது. தம்பனிங் மீன்ஸ் அது டு மேக் சம்திங் லெஸ் ஆர் த ஸ்ட்ராங். அடைக்கிறது. காரணம் கன்ஜெக்ஷன். கோவா ஒரு கொய்யாப்பழம் லேண்டட் ஆன் ஹர் சீக், அவருடைய கன்னத்தின் மீது இறங்கியது. அவன் மேலே அந்த கன்னத்தில் போய் விழுந்தது. அதான் லேண்டட் ஆன் என்றால் கீழே இறங்கியது. ஒரு கொய்யாப்பழம் அவன் மேலே கன்னத்தில் போய் இறங்கிச்சு. வித் ஷார்ப்ட் ஸ்க்வஷ், அது மென்மையான கூழாக இருந்தது. அது போய் இறங்கிச்சு அவருடைய கன்னத்தில். அண்டு ஒரு வால்நட் என்ன செஞ்சது, பருப்பு ஹிட்டுகர் ஃபோர்கட், அவருடைய நெத்தியில் அடிச்சது. வித் லவுட் ஸ்மாக், ஹெவியாக அடிச்சது. லவுட் ஸ்மாக் மீன்ஸ் ஹெவியாக ஸ்ட்ராங்காக அடிச்சது. ஒன் ஸ்லைஸ் ஆஃப் ஓவர் ரைப் பப்பியா, ஒரு ஸ்லைஸ்னா துண்டு,
ஓவர் ரைப் பப்பியா, நன்றாக பழுத்த ஒரு பப்பியானா பப்பாளி பழம். கேம் விசிங் ஆஃப் த ஃபேன், ஃபேன்லேருந்து விசில் அடித்து கொண்டு வந்தது. விசிங் ஆஃப் த ஃபேன் அண்டு தே வாட்ச்டு. இதையெல்லாம் அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன செஞ்சாங்க? தே வாட்ச்டு, பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹெல்ப்லெஸ்லி, ஹெல்ப்லெஸ்லி மீன்ஸ் ஒன்றும் செய்ய முடியாமல் அர்த்தம். எதுவுமே செய்ய முடியாதுன்றது வார்த்தை தான் ஹெல்ப்லெஸ்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இட்டு ஓ ஹாரர்ஸ், பயங்கரமாக பயங்கரமாக அவைகள் ஸ்ப்ளட்டட் ஆல் ஓவர். ஸ்ப்ளட்டட் மீன்ஸ் சிதறியது. ஸ்ப்ளட்டட் ஆல் ஓவர், மேலே முழுவதும், ஆல் ஓவர். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், மிஸ்டர் கிருஷ்ணனுடைய அன்ஃபினிஷ்டு, முடிவுறாதே மாஸ்டர் பீஸ். அவங்க வரைஞ்ச படத்துக்கு பேர் மாஸ்டர் பீஸ். அந்த மாஸ்டர் பீஸ் அந்த பேர் என்னது? சன்செட் ஆஃப் மெரினா. சன்செட் ஆஃப் மெரினா என்ற ஒரு படத்தினுடைய மாஸ்டர் பீஸில் போய் செதறி ஸ்பிரிட்டிங் ஸ்ட்ரீக்ஸ், அப்படியே சிதறி, அப்படியே சிதறி அப்படி பரவி போச்சு. அப்படி ஸ்ட்ரீக்ஸ். த குபி, குபி மீன்ஸ் ஸ்டாப், ஷாஃப்ட்டு, ஸ்டிக்கி, மென்மையான ஒட்டக்கூடிய ஆரஞ்சு கலர் கூழ் பல்ப். ஆரஞ்சு கூபி, ஆரஞ்சு பல்ப். அது போய் மேலே பட்டு அப்படியே செதறுது, அப்படியே செதறிடுது. அண்டு ஷைனி பிளாக் சீட்ஸ், பளபளக்கின்ற அது உள்ளே இருக்கின்ற விதைகள் ஆல் ஓவர் இட், அது மேலெல்லாம் பரவிடுது. ஓகே, புரியுதா? அடுத்த பிறகு போலாமா ராஜா? வெல்கம். அடுத்ததுக்கு வாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிரவுண்ட் கத்துனாங்க. ட்ராஜிக்கலி, பயங்கரமாக கத்துனாங்க. ஏன்னா அவங்க அருமையாக வரைஞ்ச படமே போயிடுது. அண்ட் லுக்குடு ரெடி டு ஷூட் ஜிக்ஜாக், ஜிக்ஜாக்கே அவங்க சுட்டணும் அப்படின்னு நினச்சாங்க. நவ் அவங்க சத்தமிட்டு கற்றுக்கிட்டு, பயங்கரமாக கற்றுக்கிட்டு, அண்ட் லுக்குடு ரெடி டு ஷூட் ஜிக்ஜாக், ஜிக்ஜாக்கை சுடுறதுக்கு தயாராகிட்டாங்க. பட்டு ஹீ வாஸ், தட் ஜிக்ஜாக் வாஸ் சேவ்டு பை த பெல். ஒரு மணியால் காப்பாற்றப்பட்டது. என்ன மணி அது பார்க்கலாம். த டெலிஃபோன் பெல். அது என்னது? டெலிஃபோன் பெல்லால் பாதுகாக்கப்பட்டாங்க. தே ஆன்சர்டு, அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒன் கால் ஆஃப்டர் அனதர் கால். கால் என்ற வார்த்தை அண்டர்ஸ்டுட். ஒரு காலுக்கு பின்னாடி இன்னொரு கால் வந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா காரணத்தினால் ஆல் த நெய்பர்ஸ், எல்லா நெய்பர்ஸும் ரேங்க் அப் டு டிமாண்ட், எல்லோரும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ரேங்க் அப் டுனா கால் பண்ணியிருந்தாங்க. ரேங்க் அப் டு டிமாண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. வாட் த ஆஃபுல், என்ன பயங்கரமான ஸ்க்ரட்விஷ் சவுண்ட், ஒரு சத்தம் கேட்குது. ரிங்விஷ் அவர் சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்? அண்ட் தே குட் ப்ளீஸ் ஹாவ் த பீஸ், தயவு செய்து அதை அமைதியாக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அடுத்த போகிறாங்க. அண்ட் த்ரூ ஆல் திஸ் கமோஷன், இந்த மாதிரி எல்லா குழப்பத்துக்கு நடுவில் இவ்வளோ குழப்பம் நடக்குதுங்க. ஜிக்ஜாக் ஸ்லெப்ட் ஆன் அன்கன்சர்ன்ட். ஜிக்ஜாக் ஸ்லெப்ட் ஆன் அன்கன்சர்ன்ட். இதை பற்றி எதுவும் கன்சர்ன்ட்னா கருதுறது, அன்கன்சர்ன்ட் கருதாமலே, எதையும் கருதாமலே அது தூங்கிக்கிட்டே இருந்தது. அண்ட் ஸ்னோடான்னா குரட்டை விட்டு கொண்டே இருந்து, மேலும் ஆன்னா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னு அர்த்தம்னுங்க. ஃபைனலி ஆன் எக்ஸிக்யூட்டட், கோபமடைந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ரேங்க் அப் ஹர் ஹஸ்பண்ட், தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரேங்க் அப் மீன்ஸ் ஃபோன் மூலமாக கால் பண்ணுறதுக்கு பேர் ரேங்க் அப்னு அர்த்தம் பண்ணாங்க. ஐ ஆம் கோயிங் கிரேசி, நான் பைத்தியமாகிக் கொண்டிருக்கிறேன்.
வித் த சவுண்ட் ஆஃப் ஜிக்ஜாக் ஸ்னோரிங். ஜிக்ஜாக்ஸுடைய ஸ்னோரிங்காலே மட்டுமல்லாமல் ப்ளஸ் ஆல் திஸ் ஆங்கிரி டெலிஃபோன் கால்ஸ் கூடவே ப்ளஸ் அந்த பயங்கரமான கோபமான டெலிஃபோன் என்ன சத்தம் கேட்குது கேட்குறாங்கல்ல, அந்த சத்தத்தாலேயும் அந்த டெலிஃபோனாலையும் நான் ரொம்ப பைத்தியமாயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அண்ட் மை பியூட்டிஃபுல் பெயிண்டிங், என்னுடைய அருமையான பெயிண்டிங் அப்படின்னு நிறுத்திடுறான். ஹர் வாய்ஸ் கிராக்டு, அவருடைய வாய்ஸ் ஆனது உடைந்து விடுகிறது, பட்டு நின்று போகுது. ஏன்னா அது வீணாக போச்சுன்னு அவளால் சொல்ல முடியல. யூனோ, உங்களுக்கு தெரியுமா? யூனோவெல், உங்களுக்கு தெரியும். யூனோவெல், உங்களுக்கு நல்லா தெரியும். யூனோவெல், மிஸ்ஸஸ் ஜெனிகுன்வாலா, மிஸ்ஸஸ் ஜெனிகுன்வாலான்னு இருக்காங்களே, அவங்க ஆர்ட் கிரிட்டிக், அவங்க ஆர்ட்டை பற்றி கிரிட்டிக் பண்ணுறாங்க. ஹூ லீவ்ஸ் அப்ஸ்டரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள உங்களுக்கு தெரியும் நல்லா. ஷீ ஹியர்டு ஜிக்ஜாக் ஸ்னோரிங், அவங்க ஜிக்ஜாக்ஸினுடைய குரட்டை ஒளியை கேட்குறாங்க. அண்டு ஹேடு த சிக்கு டு டெலிஃபோனில் தன்னுடைய கன்னத்தை வச்சுக்கிட்டு அண்ட் ஆஸ்க் மீ, என்னை கேட்குறாங்க, வெதர் ஐ குட் சிங், நீ என்ன பாடுறியா, லிட்டில் ஷார்ட்லி, மென்மையாக கொஞ்சம் மென்மையாக நீ பாடுறியா, கிண்டலுக்காக பேசுகிறாங்க. when I took my singing lessons, நான் சிங்கிங் லெசன் எடுத்த போது நீ என்ன மென்மையாக பாடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. ப்ளீஸ் கான்டாக்ட் சோமு, ஏங்க சோமை கான்டாக்ட் பண்ணுங்க அண்ட் ஃபைண்ட் அவுட், கண்டுபிடிங்க வாட் வி ஷுட் டூ, நாம் என்ன செய்யணும் முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்தது டாக்டர் கிருஷ்ணன் கேம் ஹோம். டாக்டர் கிருஷ்ணன் வீட்டுக்கு வரார். as fast as he could after he had left the email message for Sam. இங்கே பாருங்கள், ஆஃப்டர் ஹி ஹேட் லெஃப்ட், அனுப்பிவிட்ட இமெயில் மெசேஜை சோமுக்கு அனுப்பிவிட்ட பிறகு அவரால் எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வீட்டுக்கு பாருங்க. இந்த சென்டென்ஸை படிங்க. ஹி குட் கம் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் ஹி குட்னா அவரால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு பிறகு? இமெயில் அனுப்பிச்சிட்ட பிறகு. ஆஸ்கிங் ஹிம், அதில் கேட்டிருக்காரு ஃபார் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன், அதில் கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க ஆன் ஹவு டு ஸ்டாப் ஜிக்ஜாக் ஃப்ரம் ஸ்னோரிங். ஸ்னோரிங் அந்த குரட்டை ஒலியிலிருந்து எப்படி தடுத்து நிறுத்துவது என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அவள் இமெயில் மூலமாக கேட்டுவிட்ட பிறகு அவர் எவ்வளோ வேகமாக வர முடியுமோ அவ்வளோ வேகமாக அங்கே வருகிறார். புரியுதுங்களா? மறுபடியும் நான் இந்த சென்டென்ஸை சொல்கிறேன், நான் பேஜத்தில் அந்த ஜிக்ஜாக்குடைய குரட்டை ஒலியை எப்படி நிறுத்துறது என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அந்த இமெயில் மூலமாக கேட்டுவிட்ட பிறகு அவர் எவ்வளோ வேகமாக இங்கே வர முடியுமோ அவ்வளோ வேகமாக இங்கே வரார். டோன்ட் வரி, கவலைப்படாது. யார்? டாக்டர் கிருஷ்ணன் சொல்கிறார். ஹீ ரீஅஷ்யூர்டு, திரும்ப உறுதியளிக்கிறார். அஷ்யூர்ட் ஹீஸ் டவுன்காஸ்ட் ஃபேமிலி, தன்னுடைய நிலை இழந்த கஷ்டப்படுகின்ற அல்லது துன்பமான குடும்பத்துக்கிட்ட டவுன்காஸ்ட் ஃபேமிலி சொல்கிறாரு. சோமு வில் ரிப்ளை சூன், சோமு சீக்கிரம் பதில் சொல்லுவான், ஏன்னா அவர் இமெயில் அனுப்பிச்சிருக்கிறாரு. அண்டு வி வில் டிஸ்கவர், நாம் கண்டுபிடிச்சிடலாம். தேர் இஸ் சம் ரெடிகுலஸ்லி சிம்பிள் வே, ஒரு வேடிக்கையான எளிய வழியை நாம் கண்டுபிடிச்சிடலாம். டு ஸ்டாப் ஜிக்ஜாக் ஃப்ரம் த ஸ்னோரிங், அந்த ஜிக்ஜாக்கு குரட்டை ஒலியிலிருந்து நிறுத்துவது எப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஓகே, அதுக்கு பிறகு 6 days பாஸ்டு, 6 நாள் கடந்தது. 6 frantic days of the checking their email day and night. அது 6 frantic days, துன்பம் நிறைந்த நாட்கள். frantic days,
துன்பம் நிறைந்த நாடுகள், ஆஃப் செக்கிங் தேர் இமெயில் டே அண்ட் நைட், ராத்திரி பகலாக இமெயில் ஆன்சர் வந்துடுதா அப்படின்னு செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 6 டார்ச்சர்ஸ் டேஸ், 6 டார்ச்சர் தொல்லை கொடுக்குற நாட்கள். ஆஃப் ஹேவிங் டெஃபினிங்லி லவுட் கிரங்விஷ், அந்த கிரங்விஷ் என்ற சத்தம் செவுடாக்குகின்ற 6 நாள் சத்தத்தை கொடுக்கறது. ரீசவுண்ட் இன் தர் ஹோம், அந்த ஹோமில் எடுத்துக்கினே இருக்குது, சத்தம் போட்டுக்கினே இருக்குது. மோஸ்ட் நர்வ் ரேக்கிங்லி, எல்லாமே சீர்குலைந்து விட்டார்கள். அதான் பைத்தியமே ஆயிட்டாங்க. தட் மீன்ஸ் ரேக்கிங் சீர்குலைந்தார்கள். நரம்புகள் சீர்குலைந்து, தட் மீன்ஸ் அறிவை இணைக்கிறது தான் நரம்பு. மாயா கம்ப்ளைண்ட் பண்ணுறா பத்தாக்குறை. தட் ஷி ஹேட் பர்மனண்ட் ரம்பலிங் சவுண்டு. நான் எப்பயுமே பர்மனண்ட்டாக சவுண்டு கேட்டுக்கினே இருக்குது இன் ஹர் இயர்ஸ், அவருடைய காதல். ஈவன்னா கூட when she was mile away, ஒரு மைலுக்கு அப்பால் போயிட்டா கூட இந்த மாதிரி இந்த நொறுங்குற சத்தர்கள், அந்த இலைசர்கள் நொறுங்குற சத்தம் ட்ரம்பிளிங் சொல்லுவாங்க, அந்த கரெக்ட்ன்ற சவுண்டு, அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஃப்ரம் த ஹோம், வீட்டிலிருந்து போன பிறகு கூட ஒரு மைலுக்கு அப்பால் போன பிறகு கேட்குறேன் அப்படி. அண்ட் தட்டு ஹர் இயர்ஸ் ஹேக்கடு ஆல் த டைம், என்னுடைய காதுகள் எப்போதும் வலித்து கொண்டே இருக்கிறது அப்படி சொல்கிறான். அரவிந்த் கன்ஃபஸ்டு தட், அரவிந்த் இது ஒத்துக்கிறான். ஏன்னா எப்பயுமே அந்த அக்கா அண்ணன் தங்கச்சி இவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்கும். அவங்க ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை அவன் ஒத்துக்கிறான். ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ் லைஃப், வாழ்க்கையில் தடவை தன்னுடைய சகோதரி சொல்கிறத ஒத்துக்கிறான். ஹீ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்டு, நான் கூட பார்த்தேன். கோயிங் டு ஸ்கூலுக்கு போவது கன்சிடரிங், கருதப்படுகிறது. இட் வாஸ் காம் ஆஸ் மொனஸ்ட்ரி கம்பேர்டு தட் ஸ்கூல். வீட்டோட ஒப்பிட்டா ஆசிரமம் போன்று அமைதியாக பள்ளிக்கூடம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். பள்ளிக்கூடம்னா சத்தமாக இருக்கும், ஆனால் ஆசிரமம் மாதிரி இருக்குது தான் பள்ளிக்கூடமே வீட்டில் இருக்கிற சத்தத்தை கேட்டால் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பெயிண்டிங். அவங்க ஹேட் லாஸ்ட் இழந்து விட்டார்கள், ஆர்வத்தை இழந்து விட்டார்கள். இன்ட்ரெஸ்ட்டு ஹேட் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பெயிண்டிங்கில் இருக்கிற ஆர்வத்தை இழந்து விட்டார்கள். ஜிக்ஜாக் விட்டு சம்டைம், சில சமயங்களில் வேக்கப், அவர் விழிக்கிறார். யார் விழிக்கிறாரு? ஜிக்ஜாக். பிரீஃப்லி, கொஞ்ச நேரம். when he wanted to eat something fruit, ஏதோ பழம் சாப்பிட்றதுக்காக கண்ணை விழிச்சு பார்க்குது. சம்டைம்ஸ், சில சமயங்களில் he would sit on the வராண்டாவில் உட்காந்துருக்கும். போய் இந்த 6 நாள் போய் உட்காந்துருக்குது. லுக்கிங் சுல்கி, ரொம்ப அப்படியே சோம்பலாக பார்க்குது. போர் அடித்த மாதிரியும் பார்க்குது. as he stared at the sunset மெரினா பீச் ரியல் வியூ, அந்த பொம்மை இருக்குது, அந்த படம் வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த சன்செட்டு மெரினா ஸ்டார்ட்னா உற்று நோக்குகிறது. ஸ்டார்ட் அட் த அந்த மெரினா. வெயிட் a minute, வெல்கம். அட் த மெரினா த ரியல் வியூ, அதனுடைய உண்மையான வியூவை பார்க்குது. அதான் வீணாக்கிடுத. நாட்டு பெயிண்டிங் லைங் ஃபோர்லோன், த ஃபோர்லோன் இன் ஏ கார்னர், அவைகள்
அதை அன்ஹாப்பி மகிழ்ச்சி இல்லாத காரணத்தினால அதை வந்து ஒன் கார்னரில் அந்த படத்தை தூக்கி வச்சுருக்காங்க, வீணாக போச்சு. ஏன்னா ரூயின்டு பை ஸ்ட்ரீக்ஸ், அந்த ஹார்டனிங் பப்பையா, அந்த பப்பையாலாம் போய் அதில் காஞ்சி அந்த ஸ்ட்ரீக்ஸ்லாம் கோடு கோடாக விழுந்து இருந்த அந்த பப்பையானுடைய கூழ்கள் இருக்கு இல்லையா, அது காஞ்சதுனால அது வீணாக போச்சுன்றதுனால அதை மகிழ்ச்சி இல்லாத காரணத்தினால அதை தூக்கி அந்த ஒரு மூலையில் போட்டுறாங்க. ஓகேவா. ஜிக்ஜாக் நெவர் ஸ்போக் டு எனி ஒன், யாருக்கிட்டையும் ஒன்றும் பேசலது ஜிக்ஜாக். தோ எவரி ஒன் ட்ரைடு செவரல் டைம், ஒவ்வொருவரும் தோனா இருந்தாலும் ஒவ்வொருவரும் அதை நிறைய முறை பல தடவைகள் முயற்சித்த போதிலும் அது பேசவில்லை. அண்ட் இன் செவரல் லாங்குவேஜ், பல மொழிகளையும் பேசுகிறாங்க, அது பேசவில்லை. டு ஸ்பீக்கிங் ஹிம் கைண்ட்லி, அன்பாக பேசி பார்க்குறாங்க, செல்லக்குட்டி அப்படின்லாம் சொல்லி பார்க்குறாங்க, நடக்கலை. ஹீ ஒன்லி ஸ்லெப்ட், அது தூங்கினே இருந்தது. அண்ட் ஸ்னோடு, கொரட்டை விட்டுக்கினே இருந்தது. ஆன் த 7th day, 7வது நாள், டாக்டர் சோமுஸ் இமெயில் அரைவ்டு. 7வது நாள் அப்பாடா அந்த இமெயில் வந்தது. இட் வாஸ் டாக்டர் கிருஷ்ணன் ப்ரெடிக்டட், அதை கிருஷ்ணன் காட்டார். ரெடிகுஸ்ட்லி சிம்பிளி, அந்த சிம்பிளான்னு சொல்லப்பட்ட விஷயம். இட் ரெட், அது படிக்கப்படுகிறது. ஐ ஹாவ் நெவர் ஹியர்டு ஜிக்ஜாக் ஸ்னோர், நான் ஐ ஹாவ் நெவர் ஹியர்டு ஜிக்ஜாக் ஸ்னோர், ஜிக்ஜாக் ஸ்னோரை நான் கேட்டதே கிடையாது. ஆலி எவர் ஸ்லீப், அது தூங்குறதும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? தட் ஐ நெவர் ஹியர்டு ஜிக்ஜாக் ஸ்னோர், கொரட்டை ஒளியும் கேட்டது கிடையாது. இன்ஃபேக்ட் உண்மையிலேயே ஜிக்ஜாக் ஹார்டிலி எவர் ஸ்லீப், அது தூங்குறது. லவ் சோமி, அன்புக்குரிய சோமு அப்படிங்கிறார். பின்குறிப்பி பிஎஸ் மீன்ஸ் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது. இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட், உனக்கு கஷ்டமாக இருந்தால் ஆஸ்க் மை குக் விஷு, என் விஷுவை கூப்பிடு. டு கீப் ஜிக்ஜாக், அவங்ககிட்ட பாதுகாக்க சொல்லி, அவனை வச்சுக்க சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா. தட் டஸ் இட், அது இப்படி இருக்க சரி. செட் மிஸ்டர் கிருஷ்ணன், ஃபைண்ட் விஷு, ஐ வில் நாட் கீப் ஜிக்ஜாக் ஹியர் அனதர் மினிட், ஒரு நிமிஷம் கூட இங்கே நான் வச்சுருக்க முடியாது அப்படின்னு அவ பதில் சொல்கிறான். காம் டவுன் டியர், அமைதியாகுங்க. ஐ ஆம் லிவிங் ஃபார் மை கிளினிக் நவ், என் கிளினிக் விட்டு நான் வரேன். காண்ட் யூ வெயிட் டில், அது இங்கே வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நோ நோ இட்ஸ் நவ், இப்போ முடியாது. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் அட்டம்ப்டட், ரொம்ப பிடிவாதமாக தான் இதை எடுத்துன்னு போக சொல்லி. ஐ ஹாவ் இன்வைட்டட் சம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சில நண்பர்களை அழைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் இன்வைட்டட் அண்ட் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க, திறமைசாலிகள். டு கம் ஹோம், வீட்டுக்கு வராங்க. அண்ட் டு சூஸ் மை பெயிண்டிங், என்னுடைய பெயிண்டிங்கை சூஸ் பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸிபிஷனுக்காக அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க. திஸ் ஃபெதர்டு ஸ்னோரிங் மோனஸ்டர், இந்த சத்தம், இறகடிக்கின்ற சத்தம், குரட்டை சத்தங்கள், வில் டிரைவர்ஸ் ஆல் மேட், எல்லோரையும் எங்களையெல்லாம் அது பைத்தியமாக்கிடுது, அப்படி பைத்தியமாக்கி விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கமான் தென் ஜிக்ஜாக், கமான் தென் ஜிக்ஜாக், அவங்க சொல்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் நர்வஸ்லி, அந்த சீக்கிரவா. ஜிக்ஜாக் கால்டு கிருஷ்ணன் நர்வஸ்லி, உணர்ச்சி வசப்பட சொல்கிறாரு. ஒண்டரிங் ஹவு ஹீ வுட் லொக்கேட் சோமுஸ் குக் விஷு, சோமு உண்டு எங்கே லொக்கேட் தங்கியிருக்காரு அப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது, சீக்கிரவா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். கமான் டன் ஜிக்ஜாக், சீக்கிரவா அப்படின்னு சொல்லி நர்வஸ்லி தமிழில் எப்படி சொல்கிறது இந்த வார்த்தையை, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறது. அந்த உணர்ச்சி வசப்பட்டு நான் எங்கே போய் விசுவை தேடுறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். ஸோ கதையை திரும்ப
கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு நன்றாக திரும்ப திரும்ப பார்க்கவும், மனதுக்கு நினைவுக்கு கொண்டு வரவும். வாழ்க வள்ளுவன் குரல் போல். இனிய மாணவர்களை, வாழ்க வள்ளுவன் குரல் போல்.